ஒரு கடை திறப்பு விழாவிற்கோ அல்லது பிறந்தநாள் வாழ்த்து சொல்வதற்காகவோ பேனர் வைக்கலாம் என்றால் காவல்துறையிடம் அனுமதி வாங்கிவிட்டீர்களா என்று கேட்கிறார்கள். காவல்துறையிடம் என்று சென்று கேட்டால் நாங்கள் அனுமதி தர முடியாது, பஞ்சாயத்தில் சென்று அனுமதி வாங்கி வாருங்கள் என்கிறார்கள். இப்படி சாமானியனை இங்கிட்டும் அங்கிட்டும் அலைய விடுகின்ற இந்த சிஸ்டம் அரசியல்வாதிகளுக்கு மட்டும் ஒத்துசைக்கின்றது. அவர்கள் எங்கு வேண்டுமானாலும் பேனர் வைக்க முடிகின்றது, எங்கு வேண்டுமானாலும் ஃப்ளக்ஸ் வைக்க முடிகின்றது, எப்படி வேண்டுமானாலும் அவர்களால் செய்ய முடிகின்றது என்றால் இந்த சிஸ்டத்துக்கு பெயர் தான் என்ன? திருச்சி நம்பர் 1 டோல்கேட் பகுதியில் தன்னுடைய கல்வி நிறுவனத்திற்காக ஃப்ளக்ஸ் வைப்பதற்காக ஒருவர் 4 நாட்களாக காவல்துறையிடமும் கிராம பஞ்சாயத்திடமும் அனுமதி வேண்டி அலைந்து திரிந்தும் இன்று வரை அவருக்கு அனுமதி கிடைக்கவில்லை. ஆனால் சமீபத்தில் மாபெரும் வெற்றி பெற்று தமிழ்நாட்டில் ஆட்சி பொறுப்பேற்றுள்ள தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் மிக பிரம்மாண்டமாக நம்பர் 1 டோல்கேட் பகுதியில் ஃப்ளக்ஸ் போர்டுகள் வைத்துள்ளார்கள். இவர்களுக்கு மட்டும் யார் அனுமதி தந்தது? இந்த சிஸ்டத்திற்கு பெயர் என்ன? மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் இதற்கான விளக்கம் தருவாரா?